ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மசால் பூரி தான் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் வீட்டில் டெய்லியும் ஸ்நாக்ஸ் வேறு கேட்பாங்க. இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இப்போ ஒரு கப் பட்டாணி, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இதோட தோல், உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடலாம். இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறக்குற ஓரத்தில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு இதையும் லைட்டாக ஒரு வதக்கி நல்லா ஆற விட்டுலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, தக்காளியில் தண்ணி இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சமாக அளவாக போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி விடலாம். இப்போ வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிறப்ப நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா இதோட மசால் ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம மசாலுக்கு பூரி தான் ரெடி பண்ண போகிறோம். பூரி வந்து உங்களுக்கு வேணும்னா ரெடிமேடாக பொரிச்சு கடையில் கிடைக்கும், அப்படி கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ரெடிமேட் பூரியோட இதே கிடைக்கும், வத்தல், அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். தட்டில் போட்டு உடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வேணும்னா நம்ம பூந்தி, கேரட் என்ன வேணாலும் மேலே டாப்பிங்ஸ்க்காக போட்டுக்கலாம். நான் இப்போ பூந்தியும் வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு இது கூட கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.